வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் போனேன், ஸ்கூலில் கொண்டு போய் பாப்பாவில் விட்டேன். விட்டுட்டு நேராக இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போயிருப்பேன், குருபகவான் கோயில் போய் 2-3 வியூவர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இது பண்ண முடியல. இருந்தாலும் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் நான் அவங்களெல்லாம் வேண்டிதான். ஏன்னா நம்ம வேண்டுறோம்னா அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா, அந்த ஒரு கவலையே என் மனசில். நம்ம வேண்டுறோம், மனம் உருகி வேண்டுறோம், அது கடவுள் அவங்களுக்கு நல்ல வழி காட்டணுங்கிற எண்ணம் என் மனசில் ரொம்ப இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் உட்காந்து ரொம்ப நேரம் மனம் உருகி வேண்டுனேன். வேண்டிட்டு அப்போ அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன். என்னம்மா நீ செஞ்சு வச்சுருக்கிறேன்னு கேட்டேன். இங்கே பாருங்க, வெண்பொங்கல், சாம்பார். இது புளி ஊற்றாத சாம்பார். என்ன சட்னி? தேங்காய் சட்னி. பொட்டுக்கல்ல இதெல்லாம் போடுறது. பொட்டுக்கல்லாம் போடுறது தான் ஒரு தேங்காய் சட்னி. எப்பயும் போகிற தேங்காய் சட்னினா தேங்காய் நிறையா போடுவாங்க. பொட்டுக்கல்லை சட்னினா பொட்டுக்கல்லை நிறையா போட்டு தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. சட்னி நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து சாம்பாருக்கு ஒரு இது பார்த்தோம்னா நிறைய முந்திரி பருப்பு போட்டுருக்கு. இங்கே பாரு. ஆமாம், முந்திரி பருப்பு உங்களுக்கோசம் தான் போட்டேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நேரில் உங்களுக்கு யாராருக்கு இந்த மாதிரி பொங்கல் பிடிக்கும், வெண்பொங்கல் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சார். தினம் ஒரு தகவல் 11 மணிக்கு தினம் ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். பாய்.